தப்பு பண்ணா நடந்த தப்பு தான் சொல்லுவாங்க. நீங்க எப்படி இது டிஎம்கே சொல்றீங்க, அதே மாதிரி டிவிகேவும் சொல்லுவாங்க. அப்பனா நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணு ஓகே சரி பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா அடுத்த முறை பாத்துக்கணும், சரி சொல்லணும். நீங்க என்னன்னா வார்த்தை விட்டா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சோ ப்ரோ, வார்த்தைக்கு வார்த்தை இப்ப நீ நானும் போன்ல பேசுறோம் ப்ரோ, அது மாதிரி பேசிட்டு போகணும் ப்ரோ. அதை விட்டுட்டு எதுக்கு ப்ரோ சம்மந்தம் இல்லாம போஸ்ட் போடணும்? எதுக்கு ப்ரோ பப்ளிசிட்டி பண்ணணும்? இப்ப பப்ளிசிட்டி பண்ணணுமா? உங்களுக்கு பப்ளிசிட்டி தேவைப்படுதா ப்ரோ? இந்த மாதிரி பேசினா வியூஸ் வருமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல சேலரி வருமா ப்ரோ? இதுல போஸ்ட் போட்டு உங்களுக்கு என்ன ப்ரோ பிரயோஜனம்? சொல்றீங்களா எனக்கு புரியல. அப்ப எதுக்கு எந்த சம்பந்தமே இல்லாம எல்லாத்தையும் மொத்தமும் சொல்லி திரிட்டீங்களா? அப்ப எதுக்கு பேர் மட்டும் என்ன காரணம் ப்ரோ? எனக்கு அந்த போஸ்ட் டெலிட் பண்ண ப்ரோ. அந்த போஸ்ட் டெலிட் பண்ணா இந்த குரூப்ல நடக்கிற எல்லா பிரச்சனையும் க்ளோஸ் ஆயிரும். பாக்கலாமா? அந்த போஸ்ட் டெலிட் பண்ற வரைக்கும் இந்த குரூப்ல பிரச்சனை போயிட்டு தான் ப்ரோ இருக்கும். ப்ரோ நான் மட்டும் இல்ல, எப்படி இவ்வளவு குரூப்பா இருக்கணும் எனக்கு இருக்காங்க ப்ரோ தெரிஞ்சுவீங்க. அத்தனை பேர் இந்த குரூப்ல ஆட் பண்ணிருக்கேன் ப்ரோ. நீங்களே பாருங்க ப்ரோ. இருங்க அது இல்ல பேசுனா அவங்க நீங்க 2 பேரும் தான் பேசணும். குரூப்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட் ஆட் பண்ணி அவர் ஃப்ரெண்ட் ஆட் பண்ணி ப்ரோ அவர்தான் ப்ரோ அவர்தான் என்னை குரூப்ல ஆட் பண்ணாரு. அந்த சித்தார்த் அசிஸ்டிக்ஸ் அவர்தான் என்னை குரூப்ல ஆட் பண்ணாரு ப்ரோ. நான் எதுவுமே பண்ணல. 2 பேர் பேசிக்கலாம் ப்ரோ. அப்ப நீங்க தானே சாரி நீங்க தானே சாரி கேட்கணும் அவர்கிட்ட. எதுக்கு இந்த மாதிரி வார்த்தை விட்டீங்கன்னு தேவையில்லாம நீங்க தான் சொல்லி பேசணும். ப்ரோ நான் வந்து அவர் குரூப்ல ஆட் பண்ண உடனே குரூப்ல இருக்க எல்லாரும் போட்டு என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணிட்டோம் ப்ரோ? அப்ப எனக்கு எப்படி ப்ரோ மைண்ட் செட் இருக்கும்? நான் சரி ஓகே போஸ்ட் போட்டா நான் சாரி கேட்டு விட்டுலான்னு பார்த்தா அந்த குரூப்ல ஆட் பண்ணி குரூப்ல இருக்கீங்களா போட்டு என்ன அடிக்கிறாங்க ப்ரோ. எனக்கு எப்படி ப்ரோ இருக்கும் ப்ரோ? ப்ரோ நான் உங்களுக்கு கால் பண்ணவே இல்லை ப்ரோ. நேத்து நைட்ல இருந்து தான் ப்ரோ பிரச்சனையே போயிட்டு இருக்கு. போஸ்ட் டெலிட் பண்ணுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ டெலிட் பண்ணிருங்க ப்ரோ. எனக்கு அந்த போஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோ. டெலிட் பண்ணுங்கன்னு தான் நான் கேக்குறேன். அந்த போஸ்ட் போட்டவன் தான் ப்ரோ வரமாட்டேங்கிறான். அந்த சித்தார்த் அசிஸ்டிக்ஸ் அவனை கூப்பிடுங்க ப்ரோ. இல்ல அவர் 7 மணிக்கு மேலதான் வருவாரு. நான் சொல்லிட்டாரு இப்பதான் சொன்னாரு. ப்ரோ எனக்கு அந்த போஸ்ட் டெலிட் பண்ணும் ப்ரோ. இந்த ஐடியில நான் பேசுறேன் ப்ரோ. இப்ப நான் ஒரு ஐடி வச்சிருக்கேன். அந்த ஐடியில நான் கன்றாவே கழுவி கூட ஊத்துறேன் ப்ரோ. அதை கூட போஸ்டா எடுத்து பக்கமா போடுங்க. எனக்கு அது பர்சனல் ஐடி ப்ரோ. புரியுது நான் இல்லைன்னு சொல்ல. இருங்க அவர் வரட்டும், 7 மணிக்கு வரட்டும். அவர் வெளியே எங்கேயோ போயிருக்காராமா, வரதுக்கு டைம் ஆகுன்ட்டாரு. இப்போதான் நான் கூப்பிட்டு கேட்டேன் அவர்கிட்ட. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்க ஃபர்ஸ்ட் நீங்க. ஓகே ப்ரோ, நானும் பிரச்சனை பண்ணனா ப்ரோ ஆசைப்படுறேன். அவராலதான் ப்ரோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. சரி புரியுது. சரி வாங்க பேசிக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.